புதிய அமைச்சர், புதிய முதலமைச்சர், அதிகாரிகள் வேற துறையிலேருந்து புதுசாக வந்திருக்காங்க. நீங்கள் நீண்ட காலமாக தொழில்துறையில் இருக்கிறவங்க, சிஐ இருக்குது, அமைப்பு, தொழில் முனைவர் அமைப்பு இருக்குது. நீங்களாம் போய் ஒரு அட்வைஸ் பண்ணலாமே கவர்மெண்ட்டுக்கோ, அல்லது அமைச்சரை பார்த்து ஒரு அட்வைஸ் பண்ணலாமே, ஒரு வழிகாட்டலாமே. அழைத்தால் வழிகாட்டலாம். நான் அவரை பார்ப்பதற்கு முயற்சிகள் செய்து இதுவரை எனக்கு அவங்க அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, என்னுடைய கடிதத்திற்கு கூட பதில் இல்லை. ஒரு 4 நாட்களுக்கு முன்பால் அவருடைய பிஏவை நான் பர்சனலா போன்லயே கூப்பிட்டு எப்ப வராங்க கொரியாவில இருந்து, எனக்கு எப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்க கொடுக்க முடியும், அந்த லெட்டரையும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னு கேட்டேன். திங்கக்கிழமை கால் பண்ணுங்க சார்ன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அமைச்சருடைய இந்த நம்பர் கொடுங்களேன், மொபைல் நம்பர். நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்களுக்கு சில தகவல்களை சொல்லணும், சில முக்கியமான நிகழ்வுகளை சொல்லணும், சில தகவல்களை நான் பரிமாறணும், எனக்கு அவருடைய நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் எனக்கு கொடுத்த பதில், அதெல்லாம் எப்படி சார் கொடுக்க முடியும், நம்பர் கொடுக்க மாட்டோம் நாங்க. இது எனக்கு வினோதமாகப்பட்டது. I have interacted with almost all the industries minister on one-on-one. ஏன்னா சில தகவல்கள் எங்க காதுக்கு வரும், அது ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்கணும், அதை த்ரூ போக மாட்டோம், டைரக்டா மெசேஜ் அனுப்பிச்சிருவோம், அதை உடனே அக்னாலஜ் எல்லாம் பண்ணிடுவாங்க. இதுவரை இருந்த ஒரு 6 தொழில்துறை அமைச்சர்களுடன் என்னுடைய பங்களிப்பு இப்படித்தான் இருந்தது. நாங்க டிராபிக் சிக்னல்ல இருக்கிற ஆம்பர் லைட் மாதிரி. இந்த ஆம்பர் லைட்டை முதல்லயே அவங்க பார்த்துட்டாங்கன்னா அத கிரீனுக்கு கொண்டு போலாம், இல்லைன்னா ரெட்டுக்கு போயிடும். சோ சில பிரச்சனைகளை எங்களை மாதிரி இருக்கவங்க கிட்ட கேட்கணும். அதுக்கு என்னன்னா டிரான்ஸ்பரன்சி வேணும், அதிக நேரம் உழைக்க வேண்டும். ஃபாரினுக்கு அவங்க போனது எங்களுக்கு எப்ப தெரிய வந்தது, அங்கிருந்து அவங்க ஒரு ட்விட்டர்ல போட்டோகிராஃப் போடுறதுதான், ஓ உண்டைய பார்த்திருக்காங்களா அவங்கன்னு தெரியுது. அவங்க போன பிறகு ஒரு ட்வீட் போட்டாங்க. போற வரைக்கும் எங்க யாருக்குமே எங்கன்னு பெரிய டெலிகேஷன் எந்த அசோசியேஷனுக்குமே தெரியாது. போனது எல்லாமே கவர்மெண்ட் ஆபீசியல்ஸ், போனது எல்லாமே கைடன்ஸ் பீரோல இருந்து, இண்டஸ்ட்ரி சார்ந்து போகல. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க ப்ரோக்ராம் என்னன்னு தெரியல. நீங்க சொன்னீங்க ஆந்திரா ரொம்ப அக்ரெசிவா இருக்குன்னு. ஆந்திரா மட்டும் அக்ரெசிவ் இல்ல. இன்னைக்கு மேப் எடுத்து பாருங்க, இந்திய அளவுல யூபி எவ்வளவு அக்ரெசிவா இருக்குன்னு பாருங்க. யூபி எவ்வளவு அக்ரெசிவா இருக்குன்னு பாருங்க இண்டஸ்ட்ரியல் இதுல. குஜராத் எவ்வளவு அக்ரெசிவா இருக்குன்னு பாருங்க. தெலுங்கானால எவ்வளவு அக்ரெசிவா இருக்காருன்னு பாருங்க. யங்ஸ்டர் அக்ரெசிவா இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற சிவகுமார் கர்நாடகா இனிமே அக்ரெசிவா இருப்பாங்க. சோ இந்த 5 மாநிலங்கள் சவுத் ஸ்டேட்ல 3 காங்கிரஸ் ஆளும் மாநிலம், 1 மத்திய அரசினுடைய சார்பான ஒரு அரசு. அப்போ நம்ம ஒரு அக்ரெசிவா இல்லைன்னா நம்ம இழப்பது அதிகமா இருக்கும். இதே வார்னிங்க தொழில்துறை அமைச்சருக்கு மட்டும் இல்ல, சிறு குறு தொழில்துறை அமைச்சர் புதியவர் ஒருத்தர் வந்திருக்காரு. இதுவரை எங்களால யாரையுமே அவருடைய எண்ணும் கிடைக்கல, மொபைல் நம்பரும் கிடைக்கல, சந்திக்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. முதலமைச்சர் சிஐஏ பிரதிநிதிகளை சந்திச்சாரு, சிறு குறு தொழில் முனைவோர்கள் சந்திச்சாரு. சிறு குறு தொழில டான்சியாவை சந்திச்சிருக்காங்க, இன்னும் கொடிசியாவை சந்திச்சிருக்கிறார். அது சந்திக்கும் போது முதலமைச்சரோட தொழில்துறை அமைச்சர் இருந்தாங்களா? எந்த புகைப்படத்திலும் தொழில்துறை அமைச்சர் இல்ல, சிறு குறு தொழில் அமைச்சரும் இல்ல. இது எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஒரு பாலிசி வேணும்னா நேரடியா சிஎம் தொடர்பு கொள்ள முடியாது, அமைச்சர் வழியா தான் போகணும். அப்போ செக்ரட்டரிஸும் புதுசு, கவர்மெண்ட் செக்ரட்டரி சொல்றோம். அப்போ அமைச்சர்களும் புதுசு, அவர்களும் இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வரல, செட்டிலிங் டைம்லயே இருக்காங்க. இந்த 2மே செட்டிலிங் டைமே கிடையாது. இது திமிங்கலம் இருக்கக்கூடிய கடல். மீன் குச்சிகளுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னாக்க திமிங்கலம் சாப்பிட்றோம்.
முதல் செயல்பாடு தொழில்துறை அமைச்சகத்திற்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்க தொடர்புகளை எளிதாக்கணும். நான் சொன்ன பாருங்க, நானே பேசி கூட எனக்கு பதில் இல்லை, லெட்டர் அமைச்சு கூட எனக்கு பதில். இது என்னுடைய குரல், நான் இப்ப பேசுறது. என்ன மாதிரி எவ்வளவு பேர் நான் பேசி கேட்பேன்ல, நீங்க பாத்தீங்களா தொழில்துறை அமைச்சரை? இல்ல சார், கேட்டிருக்கோம், பதிலே வரல சார். யார்கிட்ட போறதுன்னு தெரியல சார், எப்ப போனாலும் ரொம்ப கூட்டமாவே இருக்கு சார் எல்லா இடத்துலயும். சோ சில நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அமைச்சர், இன்னும் 2 அமைச்சருமே, சிறு குறு தொழில் அமைச்சரும் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரும் 2 கண்கள் போல ஒன்னா பயணிக்கணும்.